ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 32 கோடி பெண்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. 26 வார மகப்பேறு விடுப்பு விடப்பட்டுள்ளது என டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணிக்க ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளதாக பரபரப்பு தகவல். சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கைதான் சூப்பர் ஸ்டார். இந்தியாவிற்கே ரோல் மாடலாக தமிழ்நாடு உள்ளது என திருவள்ளூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. பதவிக்காக மட்டும் வந்திருக்கிறார் விஜய். புதுப்பட்டினத்தில் தாக்கி பேசினார் தொல் திருமாவளவன். திமுக ஆட்சியால் தான் இரட்டை இலக்க வளர்ச்சி என மு.க. ஸ்டாலின் பொய் கூறுகிறார். திருச்சியில் தாக்கி பேசினார் எடப்பாடி பழனிசாமி. யூடியூபர் சவுக்கு சங்கர் தாயார் காலமானார். அரசியல் கட்சி பிரமுகர்கள் இரங்கல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 32 கோடி பெண்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது எனவும் 26 வார மகப்பேறு விடுப்பு விடப்பட்டுள்ளது என்றும் டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். டெல்லியில் நாரி சக்தி வந்தன் சம்மேளனம் என்ற பெயரில் இன்று மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பெண்களுக்கு ஆதரவாக பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கை முடிவுகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களின் பெயரில் வீடுகளை பதிவு செய்யும் பணிகளை மத்திய பாஜக அரசு தொடங்கியது என்றும், ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 32 கோடி பெண்கள் வங்கி கணக்குகளை தொடங்கியுள்ளனர் எனவும், 2014ஆம் ஆண்டு முதல் நம்முடைய அரசு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் பெண்களுக்கு ஆதரவு தரும் வகையிலான திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதனை அமல்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றுள்ளது எனவும், நம்முடைய நாட்டில் ஒரு பெண் பிறந்தது முதல் கடைசி மூச்சு விடும் வரை அவர்களுக்கு சேவையாற்றவும் அவர்களை வலுப்படுத்தவும் அர்ப்பணிப்புடன் நம்முடைய அரசு பணியாற்றி வந்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணிக்க ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை 3 முறை தமிழகம் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அடுத்து 15ஆம் தேதி நாகர்கோவிலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் 18ஆம் தேதி கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசுகிறார். இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். அதேபோல் ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பொதுக்கூட்டத்தை 15ஆம் தேதி சேலத்தில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டு உள்ளது. அதில் பங்கேற்க வருமாறு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு திமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து சாதகமான பதில் வரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதனால் திமுக தலைமை அதிருப்தியில் உள்ளது. இந்நிலையில் சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போதே திமுக காங்கிரஸ் இடையே பிரச்சனை எழுந்தது. இதனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. இதற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்த அதே நேரத்தில் அவரது தாயாரான சோனியா காந்தி இதற்கு மறுப்பு தெரிவித்தாராம். அதன் பின்னரே திமுகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டு உள்ளது. ராகுல் காந்தி தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வருவதால் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் ஒரே நாளில் பிரச்சாரத்திற்கு சென்ற போதும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை. வெவ்வேறு நேரத்தில் பிரச்சாரம் செய்தனர். இந்நிலையில் ராகுல் காந்திக்கு நெருங்கிய நண்பரான கமல்ஹாசன் மூலம் அழைப்பு விடுக்க திமுக தலைமை முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகின்றது. சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கைதான் சூப்பர் ஸ்டார் என்றும், இந்தியாவிற்கே ரோல் மாடலாக தமிழ்நாடு உள்ளது என்றும் திருவள்ளூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
திருவள்ளூரில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆவடி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி மற்றும் திருத்தணி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் வடக்கு வாசலான திருவள்ளூருக்கு வந்துள்ளேன். தமிழ்நாட்டுக்கு ஆபத்து எப்போதும் வடக்கிலிருந்துதான் வரும். வடக்கிலிருந்து வரும் என்டிஏ என்ற ஆபத்தை தடுத்து நிறுத்தும் தேர்தல் இது. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் தைரியத்தில் தான் பாஜக ஆட்சி அமைக்க நினைக்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்கு என்டிஏக்கு நோ என்ட்ரியாக இருக்க வேண்டும் என்றும், பாஜகவின் கிளைக்கழகம்தான் அதிமுக. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம் என பாஜகவினர் கூறி வருகின்றனர். வாய்மூடி இருக்க நாங்கள் அடிமைசாமி கிடையாது. தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்கின்ற சவாலில் வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கைதான் சூப்பர் ஸ்டார் என்றும், இந்தியாவுக்கே ரோல் மாடலாக தமிழ்நாடு உள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பதவிக்காக மட்டும் வந்திருக்கிறார் விஜய் என்று கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தாக்கி பேசியுள்ளார். கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இங்கு ஒரு நடிகர் இருக்கிறார். கட்சி தொடங்கியதும் சந்திக்கும் முதல் தேர்தலிலேயே முதலமைச்சராக வேண்டும் என ஆசைப்படுகிறார். பல ஆயிரம் கோடிகளை விட்டுவிட்டு மக்கள் பணி செய்ய வந்துள்ளதாக கூறுகிறார். ஆனால் பதவிக்காக மட்டுமே வந்திருக்கிறார் என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைத்திருந்தால் எத்தனையோ கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி அமைத்திருக்க முடியும் என்றும், ஆனால் நாங்கள் திமுகவுடன் கூட்டணி எதற்காக வைத்திருக்கின்றோம் என்றால் அதுதான் கொள்கை பிடிப்பு எனவும், அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அதிக சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்றும், ஆனால் கிடைத்த அத்தனை வாய்ப்புகளையும் தவிர்த்து கொள்கை பிடிப்பிற்காக நின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அப்படி அதிமுகவுடன் நான் கூட்டணி வைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருக்க மாட்டார். இன்று அரசியலில் தேர்தல் களமே மாறியிருக்கும் என்றும், தப்பி தவறி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் அவரின் பதவி 2 மாதங்களுக்குள் பறிக்கப்படும் என்றும், அதற்கு பதிலாக எச் ராஜாவையோ அல்லது அண்ணாமலையையோ அல்லது பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரனையோ முதலமைச்சராக பாஜக தேர்வு செய்யும் என்றும், அந்த நிலைக்கு பாஜக செல்லும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியால் தான் இரட்டை இலக்க வளர்ச்சி என மு.க.ஸ்டாலின் பொய் கூறுகிறார் என்று திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசியுள்ளார். திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர், அதிமுக ஆட்சியில் ரூபாய் 3500 கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தன என்றும், அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களால் இப்போது தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்றும், தற்போதுள்ள தொழில் வளர்ச்சி பொருளாதார பலன்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களால் கிடைத்து வருகின்றன என்றும், அதிமுக உழைப்பிற்கான அறுவடையை மு.க.ஸ்டாலின் செய்து வருகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும், மறைந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை. தனிப்பட்ட முறையில் தலைவர்கள் குறித்து விமர்சித்தால் அதிமுகவும் அந்த வகையிலேயே பதிலடி கொடுக்கும் என்றும், அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டோரை திமுக தான் அவமதித்து வருகிறது. காமராஜரை அவமதித்த திருச்சி சிவாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டித்தாரா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மேலும், பணத்தை திருடுவார்கள், நகையை திருடுவார்கள், ஆனால் திமுக ஆட்சியில் கிட்னி திருடுகிறார்கள். மக்களின் வறுமையையே பயன்படுத்தி கிட்னி முறைகேடு நடந்துள்ளது என்றும், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கிட்னி முறைகேடு குறித்து விசாரிக்கப்படும் என்றும், ஸ்கேன் செய்து உடல் உறுப்புகள் சரியாக இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள் என்றும், மக்கள் உஷாராக இல்லாவிட்டால் கிட்னி காணாமல் போய்விடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். யூடியூபர் சவுக்கு சங்கர் தாயார் காலமானார். அவரின் மறைவிற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே சவுக்கு சங்கர் மீதான பல்வேறு வழக்குகள் மற்றும் கைது நடவடிக்கைகளால் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்தார். சவுக்கு சங்கர் மீதான வழக்குகளுக்கு சட்ட போராட்டத்தை பெரிய அளவில் இவரை நடத்தி வந்தார். பிணை நிபந்தனைகளை மீறிய வழக்கில் தலைமறைவாக இருந்த சவுக்கு சங்கர் கடந்த வாரம் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்துள்ளது. தற்போது சென்னை புழல் சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டு உள்ளார். இதனிடையே பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா காலமானார்.
வயது மூப்பு மற்றும் தொடர் உடல்நலக்குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்த கமலா இன்று மரணமடைந்தார். சவுக்கு சங்கர் தாயார் மறைவிற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் சென்று பொதுமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான செல்வ பெருந்தகை தனது ஆதரவாளர்களுடனும் திமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுடனும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட பால்நல்லூர், அங்காடி, கொளத்தூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து தீவிரமாக கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் வேட்பாளர் செல்வ பெருந்தகை பேசினார். அப்போது நான் மீண்டும் வெற்றி பெற்றால் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சமுதாய கூடம் அமைத்து தருவேன், பட்டா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வாங்கி தருவேன், சிறிய ஊராட்சிகளில் பேருந்து வசதியை ஏற்படுத்துவேன் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுத்திய திட்டங்களை எடுத்து கூறி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசிற்கு கை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேட்பாளர் செல்வ பெருந்தகை பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாச்சலம், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் வள்ளக்கோட்டை ஜெகன்குமார், இறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா சரவணன், பால்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு, கொளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமி, வெங்காடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ், கிளாய் திமுக கிளை செயலாளர் மோகன், காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷை ஆதரித்து தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகள் சேகரித்தார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியான சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தனது ஆதரவாளர்களுடனும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுடனும் தொண்டர்களுடனும் சென்று கலைஞர் கருணாநிதி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷை ஆதரித்து தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஈசிஆர் சாலை, நீலாங்கரை, வெட்டுவாங்கேணி, ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரிய நீலாங்கரை மீனவக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரித்த போது திமுக மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர் கே.பி. சம்பத் 10 கிலோ எடையிலான பாறை மீனை வேட்பாளருக்கு பரிசாக அளித்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். கழக நிர்வாகி கொடுத்த மீனை வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் தலைக்கு மேல் தூக்கி கொண்டாடி மீனவ மக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து வெட்டுவாங்கேணி மற்றும் நீஞ்சம்பாக்கம், பெத்தல் நகர் பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளருக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தியாகராஜன் ஏற்பாட்டில் ட்ரோனில் திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷின் முகம் பதித்த படத்தை வானில் பறக்கவிட்டு அதன் மூலம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சோழிங்கநல்லூர் திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷிற்கு வாக்கு சேகரிப்பது போல் ஒலி எழுப்பி நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். கவுண்டன்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பி.ஆர்.ஜி. அருண்குமாருக்கு ஆதரவாக நடிகை விந்தியா இடையர்பாளையம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். கோவை கவுண்டன்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பி.ஆர்.ஜி. அருண்குமாரை ஆதரித்து நடிகை விந்தியா இடையர்பாளையம், டிவிஎஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய நடிகை விந்தியா, தமிழகத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் திரும்பி கூட பார்க்காத காங்கிரஸ் கட்சி காந்தி கண்ட கனவான சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸை கலைக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகையும் ராகுல் காந்தியும் நிறைவேற்றி விடுவார்கள் என்றும், ராகுல் காந்தி எப்படியாவது காங்கிரஸை கலைத்து விடுவார், செல்வ பெருந்தகை காங்கிரஸை திமுகவில் இணைத்து விடுவார் என்றும், 60 வருடம் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் 30 சீட்டுக்காக திமுகவின் காலை பிடித்துக் கொண்டிருக்க 10 பைசாவிற்கு தேராத தேமுதிகவினர் 10 நிமிடத்தில் பேரம் பேசி 10 சீட்டை வாங்கிவிட்டனர் என்றும்,
காது கேட்காதவனிடம் பாட்டு பாடுவதும் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான், ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நடிகை விந்தியா தெரிவித்தார். மேலும் மு.க.ஸ்டாலின் மாதம் 1000 ரூபாய் தருவதாக பெண்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு 28 மாதங்கள் கழித்துதான் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தார். அதுவும் தகுதியானவர்களுக்கு தான் 1000 என்றார். அடுத்தவர் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையா என்று சொல்வதற்கு மு.க.ஸ்டாலின் யார் என்று நடிகை விந்தியா கேள்வி எழுப்பினார். மேலும் கோயம்புத்தூர் முழுவதும் டோக்கன் கொடுக்கறாங்க, அந்த டோக்கனை வைத்து இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு இவங்க சொல்ற மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எப்படி வாங்க முடியும்? திமுக காரங்க எல்லா கடனையும் தள்ளுபடி செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் திமுகவையே தள்ளுபடி செய்வோம் என்று நடிகை விந்தியா தெரிவித்தார். மேலும் திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களின் கஷ்டத்தை போக்க அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் ரூபாய் 10,000 வழங்கப்படும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவச பேருந்து சேவை திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும், எனவே அனைவரும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என நடிகை விந்தியா பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ராசிபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரை ஆதரித்து முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது ராசிபுரத்தின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரை ஆதரித்து ராசிபுரத்தில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ராசிபுரத்தின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும், அடுத்த தலைமுறையினர் வறுமையின் கோரப்பிடியில் மாட்டக்கூடாது என்றும், ராசிபுரம் மக்களை மீட்டெடுக்க வேட்பாளர் பிரேம்குமாருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் அரசியல்வாதிகளின் கமிஷன் தொகைக்காக ராசிபுரம் பேருந்து நிலையத்தை மாற்றுகின்றனர். இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், கோபாலபுரத்தில் ஆரம்பிக்கின்ற ஊழல் ராசிபுரம் பேருந்து நிலையம் வரை வருகிறது என்றும், நாமக்கல் முதல் ராசிபுரம் வரை கைத்தறி தொழிலாளர்கள் வறுமை நிலையில் உள்ளனர் எனவும், நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருடர்கள் நிறைய பேர் உள்ளனர் எனவும், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் உதவியுடன் 250 கிட்னியை திருடியுள்ளார்கள் என்றும், பொதுமக்கள் இதனை நன்றாக அறிந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரம் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்களை அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் மு. தமுமுன் அன்சாரி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளரும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவருமான மு. தமீமுன் அன்சாரி சிதம்பரம் நான் முனிசிபல் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மன் கோவில் பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து கூத்தன்கோவில், இளநாங்கூர், செட்டிமுட்டு, சி. வக்கரமாரி, நாஞ்சலூர், துரைப்பாடி, பொன்னாங்கண்ணிமேடு ஆகிய ஊராட்சிகளில் கூட்டணி கட்சியினருடன் வேட்பாளர் மு. தமீமுன் அன்சாரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் குமராட்சி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சங்கர், காங்கிரஸ் மாநில நிர்வாகி செந்தில்குமார், வினோபா, குமாராட்சி ஒன்றிய தலைவர் திருவரசமூர்த்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கமல்ராஜ், நீதிவளவன், தேமுதிக மாவட்ட செயலாளர் உமாநாத், திமுக மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை பரந்தாமன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் குட்டிமணி ஜெகன், திமுக ஒன்றிய பொருளாளர் பாலகுரு, திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ரவிக்குமார், விசிக குமராட்சி மேற்கு ஒன்றிய சமத்துவ வளவன், திமுக வர்த்தக அணி ஒன்றிய அமைப்பாளர் ஜெயவேல், மாவட்ட துணை அமைப்பாளர் மணிவண்ணன், ரமேஷ், திமுக சேர்மன் சிதம்பரம் தொகுதி பார்வையாளர் பாரிபாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ். அம்பேத்குமாரை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வந்தவாசி தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் எஸ். அம்பேத்குமாரை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் தொகுதிக்கு உட்பட்ட எரமலூர் கிராமத்தில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் பேசினார். அப்போது எரமலூர் கிராமத்திற்கு நான் எவ்வளவோ செய்திருக்கின்றேன் என்றும்,
இது எனது தாய் கிராமம் என்றும் அம்பேத்குமாரும் தனது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்துள்ளார் என்றும் அம்பேத்குமார் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமையும் போது எரமுலூர் கிராமத்தின் வளர்ச்சி மட்டுமல்லாது தமிழ்நாடும் வளர்ச்சி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் மகளிரின் நலன் நாடுகின்ற மாணவர்களின் நலனை பாதுகாக்கின்ற மக்களின் மீது அக்கறை கொண்ட திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்காக நீங்கள் மீண்டும் அம்பேத்குமாரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார். அதற்காக நீங்கள் 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கேட்டுக்கொண்டார். முன்னதாக மூடூர் கிராமத்தில் வயல்வெளியில் பூக்களை பறித்துக் கொண்டிருந்த விவசாயிகளிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் சென்று பூக்களை பறித்து கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து கீழ்குடுங்காலூர் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிக்க பரப்புரை பயணம் மேற்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் எவரெஸ்ட் நரேஷ்குமார், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் EST கார்த்திக், ஒன்றிய செயலாளர்கள் KRP பழனி, பெருமாள் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் LEP ஜோதிமணி கூட்டணி கட்சியினருடன் பொதுமக்களை சந்தித்து பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் LEP ஜோதிமணியை ஆதரித்து ஒன்றிய செயலாளர் முட்டம் ஜெயபாண்டியன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காட்டுமன்னார்கோவில் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட உடையூர், முட்டம், மோவூர், ஆயங்குடி, கால்நாட்டாம்புலியூர், குணவாசல், ஆயங்குடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்காளர்களை சந்தித்து பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் திமுக அவைத்தலைவர்கள் மோவூர் சின்னப்பா, கருணாநிதி, நகர செயலாளர்கள் கணேசமூர்த்தி, ஒன்றிய துணை செயலாளர் நிஜார் அகமது, VCK மாவட்ட செயலாளர் மணவாளன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர், விவசாய சங்க தலைவர் மகாலிங்கம், மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது நுகுமான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரகாஷ், VCK நிர்வாகிகள் சக்திவேல், ராவணன், ஆற்றலரசு, ராதாகிருஷ்ணன், வில்லியம்ஸ், திருநாவுக்கரசு, இளந்தமிழன், கலையரசன், திமுக மோகன், விளையாட்டு பிரிவு வேல்முருகன், VCK ஒன்றிய செயலாளர் மதி ஆகியோர் கலந்து கொண்டு பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி தொகுதிக்கு உட்பட்ட இக்பால் நகர், மாவடிக்கால், பேட்டை, கிருஷ்ணாபுரம், முத்துகிருஷ்ணாபுரம், செவல்விளை, ரகுமானியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவின் சாதனைகளையும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையையும் பொதுமக்களிடம் எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் வேட்பாளர் கிருஷ்ணமுரளி பொதுமக்களிடையே பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் கடையநல்லூர் நகர் பகுதியில் 2 கோடி மதிப்பீட்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வளர்ச்சி பணிகளை செய்துள்ளேன் என்றும் தன்னை மீண்டும் வெற்றி பெற செய்தால் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் கிடைத்திட அனைத்து வகை நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் என கூறி அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், நகர செயலாளர் MK முருகன், மாவட்ட MGR மன்ற செயலாளர் கிட்டுராஜா மற்றும் நகர கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் பறக்கும் சாலை திட்டம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்த வேட்பாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் தெரிவித்தார். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தொகுதிக்கு உட்பட்ட வளசரவாக்கம், மண்ணலம், SBS நகர், லட்சுமி நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது குழந்தைகளை தூக்கி கொஞ்சி பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார்.
அப்போது பேசிய அவர், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் பறக்கும் சாலை திட்டம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும், காழ்ப்புணர்ச்சி காரணமின்றி பணிகள் முழுமையாக நடைபெறும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக வேட்பாளருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தனது ஆதரவாளர்களுடன் ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட திருப்புல்லானி, பஞ்சம்தாங்கி, ரெகுநாதபுரம், வண்ணங்குண்டு உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து திமுக அரசின் நலத்திட்டங்களை விளக்கி கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் பொதுமக்களிடையே பேசினார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியுள்ளார் என்றும், ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் தெரிவித்ததை போன்று அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் உயர்கல்வி பயில ஊக்கத்தொகை வழங்கினார் எனவும், மேலும் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கியுள்ளார் என்றும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் எனவும், மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏராளமான நலத்திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார் என்றும் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தெரிவித்தார். மேலும் முடிவடையாத பணிகளுக்கு நிதி வழங்கிடவும், பொதுமக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களை வழங்குவதற்கும் மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்களை திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் கேட்டுக்கொண்டார். வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு ரூபாய் 15 லட்சம் ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என கூறிய நரேந்திர மோடி 13 ஆண்டுகளாகியும் அதனை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டார் என்று திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் தெரிவித்தார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி ஒய்எம்ஆர்பட்டி தலைமை தபால் நிலையம், பேருந்து நிலையம், மெங்கிள்ஸ் ரோடு, மேற்கு ஆரோக்கிய மாதா தெரு, ஸ்கீம் ரோடு, ஏஎம்சி ரோடு, தெய்வ சிகாமணிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்றும் திறந்த ஜீப்பில் சென்றும் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். சென்ற இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பூரண கும்ப மரியாதை செலுத்தியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே வேட்பாளர் செந்தில்குமார் பேசினார். அப்போது 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை ஒவ்வொரு நபரின் வங்கி கணக்கில் ரூபாய் 15 லட்சம் வரவு வைக்கப்படும் என நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆனால் இதுவரை சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்றும், கொரோனா காலகட்டத்தில் வீடுகளில் மக்கள் முடங்கி கிடந்த போது பொதுமக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஆனால் அதனை எடப்பாடி பழனிசாமி செய்ய மறுத்தார் என்றும், ஆட்சிக்கு வந்து 1 மாத காலத்திற்குள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 4000 நிவாரண தொகையாக வழங்கியவர்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என வேட்பாளர் செந்தில்குமார் தெரிவித்தார். தமிழக அரசு நிறைவேற்றிய எந்த திட்டத்திற்கும் நரேந்திர மோடி அரசு துணை நிற்கவில்லை என்றும், மத்திய பாஜக அரசால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதாகவும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்தபோது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது கடந்த 2 முறை திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடி வெற்றி பெற்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும், அதே போன்று கௌதம சிகாமணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் திமுக பல்வேறு திட்டங்களை அறிவித்து நிறைவேற்றி உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் 5 ஆண்டுகளில் பல திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றி உள்ளது. ஆனால் எந்த திட்டத்திற்கும் நரேந்திர மோடி அரசு துணை நிற்கவில்லை என்றும், மத்திய பாஜக அரசால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதாகவும், நரேந்திர மோடியின் முரட்டு அடிமையான எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும். இதற்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஒரு சரியான வாய்ப்பு என்றும், டெல்லி அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி வெற்றி பெற வேண்டும் என்றும், பாஜகவை தமிழ்நாட்டில் நுழையவிட்டால் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்வார்கள் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கோவில்பட்டியில் அமைந்துள்ள செண்பகவல்லியம்மன் உடனுறை பூவனநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள செண்பகவள்ளி அம்மன் உடனுறை பூவனநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் சுவாமியும் அம்மனும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் 9ஆம் நாளான இன்று காலையில் திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு செண்பகவள்ளி அம்மன் உடனுறை பூவனநாத சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் செண்பகவள்ளி அம்மனுக்கு பூவனநாத சுவாமியும் திருத்தேரில் எழுந்தருளினர். விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான கடம்பூர் சே ராஜு, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் க கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து செண்பகவள்ளி அம்மன் உடனுறை பூவனநாத சுவாமியை வழிபட்டனர். தேரோட்டத்தை தொடர்ந்து நாளை தீர்த்தவாரியும் 15ஆம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெறுகிறது. கெங்கவள்ளி அருகே சமயபுரம் மாரியம்மன் திருத்தேர் விழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த புனல்வாசல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவிலில் திருத்தேர் விழாவை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி சக்தி அழைத்தல், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு சென்று ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பனை தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்டதாக உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா உடனடியாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தென்மண்டல ஐஜி அதிரடியாக நடவடிக்கையாக சஸ்பெண்ட் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். இது சம்பந்தமாக ஆரம்பத்தில் காவல்துறை தரப்பில் மணிகண்டன் என்பவர் பனை ஏறிக் கொண்டிருந்தார் என்றும், பொதுமக்கள் பிரச்சனை எழுப்பியதால் மணிகண்டனை தொலைபேசியில் அழைப்பு விடுத்து வரவழைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மணிகண்டனை காவல்துறையினர் அவரது வீட்டின் அருகிலிருந்து இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சியில் இருசக்கர வாகனத்தில் மணிகண்டன் பின்னால் ஒரு காவலரும் அமர்ந்து செல்வதும், மற்றொரு இருசக்கர வாகனத்தில் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவும் மற்றொரு காவலரும் அமர்ந்து செல்வது தெளிவாக பதிவாகி உள்ளது. தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 32 கோடி பெண்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. 26 வார மகப்பேறு விடுப்பு விடப்பட்டுள்ளது என டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணிக்க ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளதாக பரபரப்பு தகவல். சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கைதான் சூப்பர் ஸ்டார். இந்தியாவிற்கே ரோல் மாடலாக தமிழ்நாடு உள்ளது என திருவள்ளூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. பதவிக்காக மட்டும் வந்திருக்கிறார் விஜய். புதுப்பட்டினத்தில் தாக்கி பேசினார் தொல் திருமாவளவன். திமுக ஆட்சியால் தான் இரட்டை இலக்க வளர்ச்சி என மு.க. ஸ்டாலின் பொய் கூறுகிறார். திருச்சியில் தாக்கி பேசினார் எடப்பாடி பழனிசாமி. யூடியூபர் சவுக்கு சங்கர் தாயார் காலமானார். அரசியல் கட்சி பிரமுகர்கள் இரங்கல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.